நான் பெரம்பூர்ல எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்னோட காலேஜ் படிச்சவன், அவனுடைய மகனோட நான் பேசினேன். அவர் சொன்னாரு நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். 40 வீடு இருக்குங்க ஒரு தெருவில், அவருக்கு 80 ஓட்டு வருங்கிறான் அவன். இந்த போஸ்ட் போல் எலெக்ஷன் சினாரியோல பாக்குறேன்னு சொன்னா அவர் காங்கிரஸ் தான் போடுவார், காங்கிரஸ் திமுக பிரிஞ்சிருங்க. அதுக்கு விதை விட்டாச்சு விஜய். என்னுடைய கருத்து கணிப்பு என்ன என்று கேட்டால், நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருக்கிறேன் தமிழகத்தை பொறுத்த மட்டும். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை நான் வைத்து சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் 70-75% ஓட்டு ஆச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக திமுக அரசு 30 சீட்டுக்கு மேல வாங்காதுங்க. பல மந்திரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள். 4ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் வரும்போது சென்னையில நிறைய பேசப்படுறாங்க. அமித்ஷா கையில 150 டாப் லீடர்ஸ் ஆஃப் டிஎம்கே இருக்காங்க. அவனுக்கெல்லாம் ஃபாரின் சொத்து எவ்வளவு இருக்குங்கிறத ரகசிய உளவுத்துறை கண்டுபிடிச்சு அதை சொல்ல போறாங்க. தமிழகத்தில் கோட்டை என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூர், சென்னை, நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி ஏரியா, டெல்டா, இந்த 4 தாங்க தமிழ்நாடு டிசைட் பண்றதுங்க. இந்த 4ல 3 திமுக தோத்து போடுங்க. ஒண்ணு தான் இருக்கும், அது கை கொடுக்கணும்னு சொன்னா டெல்டாலையும் நிறைய விஜய் போக ஆரம்பிச்சாருன்னா சிச்சுவேஷன் மாறும். 185 பொதுக்கூட்டங்கள் எல்லாம் ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் பண்ணணும்ட்டு எடை போட்டு வச்சிருக்காங்க. போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு, அவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் ஏற்பாடு பண்ணுவாங்க. இன்னிலேருந்து 23ஆம் தேதி மட்டும் விஜய் அவர்கள் தூங்க போவது கிடையாது. திமுக கூட்டணி ரொம்ப அதிருப்தியில தான் இருக்காங்க. அப்போ களத்துல அவங்க வேலை செய்வாங்களா? விஜய்க்கு எதிராவோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராவோ? காங்கிரஸ்காரங்க டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எழுதி வச்சுங்க. அதுல பாதி ஓட்டு தமிழ் வெற்றி கழகத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அண்ணா திமுக போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மீசம் முறிக்கிறார் திருமாவளவன். என்னாச்சு இப்ப ஏன் ராஜ்யசபா லோக்சபா விட்டுட்டு வர்றாரு? நான் கேள்விப்பட்டது சொன்னேன்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் அதிர்ச்சியா தான் இருக்காங்க திமுக காரங்க. திருமாவளவன் அவரே போட்டியிடணும்னு காரணம் என்ன? விஜய் பக்கம் பாப்புறாரு, அப்புறம் திமுக விட்டுருவாரு. 2 ஜெயிச்சார்னா அதிகங்க திருமாவளவன், 2 ஜெயிச்சார்னா அதிகம். தேமுதிக 2 ஜெயிச்சார்னா அதிகங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் வெயிட் பண்ணுவே தவிர சிபிஐ எல்லாம் காலி. காங்கிரஸ்ல 5 பேர் ஜெயிச்சார்னா அதிகங்க. எல்லாம் சேர்ந்து 50 கீழே வரப்போது பார்த்துட்டே இருங்க. மீதி 160, 170 எல்லாம் விஜயன் எடப்பாடி பழனிசாமி பிச்சின் போடுவாங்க. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து உதயநிதி, செந்தில் பாலாஜி. ஏன்னா செந்தில் பாலாஜி எல்லாத்த விட நான் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சிடுறேன். இன்று காலை எனக்கு வந்த செய்தி பிரகாரம் கூடிய விரைவில் சார்ஜ் ஷீட் போட போறாங்க. ஏப்ரல் 3ஆம் தேதி கரூர் விஷயத்துல. அதுல தமிழக போலீஸாருக்கும் சரி, செந்தில் பாலாஜிக்கும் சரி, இன்க்ளூடிங் விஜய் மேலேயும் கண்டம் பண்ண போறாங்க. POV யூடியூப் சேனல் வழியாக இன்டர்வியூஸ், பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் வியாபாரத்தை கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். For more details contact 9655583088. இந்த 20 நாள் பயணம் விஜய்க்கு எந்த மாதிரியான ஒரு வேகத்தை கொடுக்கணும், எந்த மாதிரி வேகத்தோட அவர் செயல்படணும் நினைக்கிறீங்க நீங்க? தான் ரஜினிகாந்த் இல்லை என்பதை காண்பித்து விட்டார், தான் கமல்ஹாசன் இல்லை என்பதை காண்பித்து விட்டார். அவருக்கு உத்வேகம் வந்து விட்டது. பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அவர் செய்த நல்லது பல, சில தவறுகளையும் செய்து விட்டார். அதை நான் குறிப்பிட்டு காண்பிக்க வேண்டும். ஒண்ணு வந்து 2 கவர்மெண்ட்டை நீங்க எதிர்த்துக்க கூடாதுங்க தம்பி. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் 2 படகுல நீங்க போனீங்கன்னா டொப்புன்னு கீழே ஊந்துரு, நீங்க தான் விழுவீங்க. ஒரு படகுல ஒரு கால், இன்னொரு படகுல ஒரு கால். ஆனால் நான் ஒரு குறைந்தது 8 பிரைம் மினிஸ்டரோட நான் ஃபாரின் போயிருக்கேன், இன்டராக்ட் பண்ணிருக்கேன், நெருங்கி பழகி இருக்கேன், அரசியல் புரிந்தவன். கடந்த 45 ஆண்டுகளில் 100-150 எம்பிக்கள் எனக்கு மிக ஆப்த நண்பர்களாக இன்னும் எங்களோட பேசிட்டு இருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாருமே. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா விஜய் கொஞ்சம் அவசரப்பட்டாரோ, எதிர்கால நன்மை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடுல இருக்கலாம் சார். இல்ல அப்படி இருந்தீங்கன்னா you have to stand one sideல இருங்க. நீங்க வந்து திமுகவை எதுக்குறது ரைட்டா, அப்ப பாஜக இருக்கணும்னு நான் சொன்னேன். அண்ணா திமுக போலாமே. இல்ல, திமுக எதிர்க்கிற மையப்புள்ளியில நம்ம நிப்போம். எதிரிகள் எல்லாருமே மையப்புள்ளியில் நிற்போம். அதற்கான முடிவை நம்மளுடைய நம்மளோட நலன் சார்ந்த முடிவை நம்ம வந்து தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுல இருக்கலாம். அவரு இது நீங்க ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வந்ததுன்னா சிச்சுவேஷன் மாறுங்க தம்பி. இப்ப நீ பொதுமக்கள் உங்களை நம்பணுங்க, இப்ப நம்புறாங்க. இன்னும் அவர் இப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு நான் பெரம்பூர்ல எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்னோட காலேஜ் படிச்சவன், அவனுடைய மகனோட நான் பேசினேன். அவர் சொன்னாரு நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். ஒரு தெருவில் 40 ஓட்டு இருக்குங்க, 40 வீடு இருக்குங்க ஒரு தெருவில், அவருக்கு 80 ஓட்டு வருங்கிறான். அவன் நான் எப்படிதான்னு கேட்டேன். அவன் சொன்னா காங்கிரஸுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது, காங்கிரஸ் 2-3, திமுக ஒரு 25 ஓட்டு வரும், அதிமுக ஒரு 10-15 ஓட்டு வரும். ஆனா இங்க பெரம்பூரை பொறுத்து மட்டும் விஜய்க்கு காரணம் என்ன என்று கேட்டால், அங்க 60% வந்து சிறுபான்மையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் ஒன்றாக கூடும் என்று. இது எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் என்னன்னா, விஜயை கிரஷ் பண்ணது திமுக என்ற அமைப்பு அனைத்து வாக்காளர் மனிதன் வந்து விட்டது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் தப்பா இருக்கலாம். அதை தாண்டி விஜய் அவர்களுடைய இந்த வேட்பாளர் பட்டியல்ல இங்க பணம் இருந்தாதான், கோடிகள் இருந்தாதான் நம்ம தேர்தலில் நிக்க முடியும்,
அப்படிங்கிற ஒரு அப்படி நிலை மாறி இங்க சாமானியனும் அங்க வேட்பாளர் நிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த விஷயம் இங்க பெருசா பேசப்படுதுல சார். காரணம் என்ன என்று கேட்டால் அவர்களுக்கு ஒரு ஒரு ஒற்றுமை வேற்றுமையை பொதுமக்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்று காலை ஒரு 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 நிலை எப்படி என்று கேட்டால், கடந்த பல வருடங்களாகவே சீமான் தனித்து போட்டியிடுகிறார், அவருக்கு என்று ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி விட்டார். அது மாதிரி நாமளும் வந்து விட்டோம், நமக்கும் எதிர்காலம் இருக்கிறது என்பதை விஜய் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார் என்று கூட நான் கேள்விப்படுகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஒரு கட்சி கூட அவர் பக்கம் வரமாட்டேன்னாங்க. எல்லாரும் வந்துட்டு கதை வச்சுட்டு போறாங்களே தவிர உள்ள உட்கார மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், யாராகட்டும், திமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் பேசி, மதிமுக கூட பேசியிருக்குங்க, சிபிஎம் சிபிஐ கூட பேசியிருக்குங்க. நீங்க சொல்ற மாதிரி போஸ்ட் போல் அலையன்ஸ் வச்சுக்கலாம்னு சொன்னா, போஸ்ட் போல்ல உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு ஒண்ணு தூக்கி கொடுக்கும், 3 டிஜிட் இல்லைன்னா 2 டிஜிட். அதை அவர் புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். பொதுவாக அரசியல்வாதியை பக்கத்தில் வச்சு கொண்டாதாங்க உங்களுக்கு அரசியல் பண்ண முடியும். சினிமாக்காரங்க பக்கத்தில் வச்சிருந்தா சினிமா ரீதியில போக ஒரு யூ மே கெட் எக்ஸ்டென்ஷன், ஒரு ஒரு சக்சஸ் வரும். பட் அது எந்த அளவுக்கு வரும் தெரியும். செங்கோட்டையினத்தோடு யாரும் படைந்து அரசியல்வாதி இருப்பதாக நான் தெரிந்து கொள்ளவில்லை. அது எந்த கட்சியிலும் எங்கேயும் போல பாருங்க. ஒரு 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 நோட் பண்ணிக்கோ தம்பி, எந்த கட்சியிலும் செங்கோட்டையனுக்கு அப்புறம் யாரும் சீனியர் லீடர்ஸ் விஜய் பக்கம் போல, ஏடிஎம்கே இருந்து டிஎம்கே போல. ஓ பன்னீர்செல்வம் அவர் ஏற்கனவே கேட்டு திறந்து வச்சுதான் ஜன்னல் வழியா பூந்துட்டாரு, அது வேற விஷயம். திமுக யாரும் வெளில வரல, திமுக தோழமை கட்சி எதுவும் வரல. அது இந்த எல்லாத்துக்கும் காரணம் விஜய். விஜய் நம்பி அங்க போலாம்னு நினைச்சாங்க, கட்சியில் அவர் ஒன்றும் பண்ணல. ரெண்டாவது, இந்த போஸ்ட் போல் எலெக்ஷன் சினாரியோல பாக்குறேன்னு சொன்னா அவர் காங்கிரஸ் தான் போறவர், காங்கிரஸ் திமுக பிரிஞ்சிருங்க, அதுக்கு விதை விட்டாச்சு விஜய். 2029 எலெக்ஷனுடைய இம்ப்ரெஷன் 2026 நீங்க பார்க்க முடியும். அதற்கான ஒரு மாற்றங்களை நான் எதிர்பார்க்கிறேன். காங்கிரசும் விஜயும் சிபிஎம் விசிக எல்லாம் போடும். அதுக்காக தான் திருமாவளவன் சென்னையில கண்டெஸ்ட் பண்றாரோ என்ற எண்ணம் கொண்டு இருக்கு. போஸ்ட் போல் அலையன்ஸ்ல ஒரு பெரிய தாக்குதலுக்கு உண்டாக்க போறது விசிக தான். அந்த விசிக இல்லாத போயிட போகுதுங்க. அது ஒரு மாபெரும் தவறை அவர் செய்தார். அதை புரிந்து கொண்டு தான் அவர் செய்யறார். பாஜக எத்தனை நாள் நீங்க பாஜக பிரச்சாரம் பண்ண முடியும்? பாஜக மூணு வாட்டி வந்துட்டாங்களே சார். ராகுல் காந்தி யூஸ்லெஸ் தெரிஞ்சிச்சுங்களே ஆல் இண்டியா லெவல்ல. எந்த யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கொண்டாரு. கடைசியில் மோடி வந்து உட்காண்டாரு மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்த்த. அவனை போய் பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு வந்துட்டாங்க. எதுக்குங்க ரகசியமா போய் உதயநிதி பார்க்கணும் மு.க. ஸ்டாலின், இது நரேந்திர மோடியை? அதுக்கப்புறம் ஒரு கேஸ் நடந்தது, விஜய் சொல்றது ரைட், இதான ஒரு கேஸ் சரியா இருக்க பாருங்க. துரம் வருங்க, சுப்ரீம் கோர்ட் மட்டும் போனாங்க. K.A. நேரு எஃப்ஐஆர். அதே மாதிரி அந்த ஐ பெரியசாமி, ராஜா கண்ணப்பன், அப்புறம் சேகர் பாபு, எத்தனை பேர் மேல கேஸ் இருக்குது? ஒண்ணுமே நடக்கலைங்க. ஏன் மோடி வாய மூடிட்டு இருக்காரு? மோடி செய்வது தவறா இல்ல கோர்ட்? அதுக்கு அமித்ஷா சொல்லிட்டாரு கோர்ட் செய்வது தவறுன்னு. அது உண்மைதான். அது கோர்ட் எல்லாத்தையும் இப்ப வந்து எஃப்ஐஆர் போட்டுன்னு சொன்னாங்க. அந்த எஃப்ஐஆர் போட்டு நிறுத்தி வைக்கிறதுக்கு வந்தாங்க. ஒரு டிஜிபி ஆபீஸ்ல எஃப்ஐஆர் போட்டுட்டு அந்த நேரு அரெஸ்ட் பண்ண முடியாத தமிழக போலீசாருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சுப்ரீம் கோர்ட் போனாலும் சரி, ஹைகோர்ட் போனாலும் ஒரு தடை வாங்கிடுறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க தம்பி. விஜய் வந்து டிஜிபி ஆபீஸ் போயிருந்தாரு, அந்த பொன்ராஜை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன ஆச்சுங்க தெரிக்கிறோம்? எங்க விஜய் வாய் மூடிட்டு இருக்காரு? அந்த பொன்ராஜையை மன்னிப்பு கேட்ட விட்டுருவீங்களா? நீங்க ஒரு பெண்மணி விபச்சாரின்னு சொன்னா விட்டுருவீங்களா? அந்த பொன்ராஜ் யாருங்க? அப்துல் கலாமோட வேலை செஞ்சா பெரிய கொம்பாங்க. நானும் தான் அப்துல் கலாமோட நிறைய டிராவல் பண்ணி எனக்கு நல்லா தெரியும் அவரை. அதுக்காக அந்த பெயரை மிஸ்யூஸ் பண்ண முடியுமா? நாளைக்கு வந்து எனக்கு ரசரியோ நல்லா தெரியும், அவங்க பேரை மிஸ்யூஸ் பண்ண முடியுமா? நண்பர், நம்பிக்கை வேணும். அந்த பொன்ராஜை தமிழக போலீசார் கைது செய்யவில்லை என்றால் விஜய்க்கு, அதாவது அந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை தமிழக போலீசார்கள் மிதிக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். அப்ப இந்த விஷயத்தை தொடர்ந்து இப்போ வந்து இந்த எலெக்ஷன்ல இதுவரைக்கும் வாங்கின வாக்கு சதவீதம் வரலாறு காணாத அளவுக்கு அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி நம்புறீங்களா? ஏன்னா தொடர்ந்து நமக்கு வர செய்திகள் என்ன அப்படின்னா, டிக்கெட் போட்டோம், நாங்க வர்றோம் இந்த தடவை எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு அப்படின்ட்டு இந்த ஒரு நிலையை மாத்தினது விஜய் அப்படிங்கிற மாதிரி பரவலா பேசப்படுது தமிழ்நாட்டுல. இது உண்மையா? இங்க வந்து வாக்கு சதவீதம் அதிகமாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெளியூர்ல இருந்தா டிக்கெட் போட்டு வாங்கன்னு சொன்னாரு, இன்னைக்கு கூட சொன்னாரு. அத்தை அந்த இம்ப்ரெஷன் எல்லா ஜனங்க நடுவில் இருக்கதான் இருக்குது, யாரும் இல்லைங்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த 6 மாதங்களாக விஜய் ஆரம்பித்த முதல் கரூருக்கு முன்னதாக இருந்த 5 கூட்டங்கள் பிரமாதமா வந்தது. இன்று கூட அதோடைய பிரதிபலிப்பு பெரம்பூர்ல பார்த்தோம். எவ்வளவு கூட்டம் இருந்து பாருங்க. ஆக மொத்தம் அவருக்கு ஒரு இளைஞர்களுடைய ஈர்ப்பு இருப்பதை தெரியுது. ஒரு மேக்னெட்டிக் பவர் அவர்கிட்ட இருக்க மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் தாங்கள் கூறியது மாதிரி உங்ககிட்ட லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் உங்ககிட்ட, என்னுடைய கருத்து கணிப்பு என்ன என்று கேட்டால், நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருக்கிறேன் தமிழகத்தை பொறுத்த மட்டும். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை நான் வைத்து சொல்ல
சொல்ல வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு 4 கார்னர் ஃபர்ஸ்ட் தரம் தமிழ்நாட்டில் வருதுங்க. 4 கார்னர் கண்டெஸ்ட். பழையதெல்லாம் சொல்லலாம் நீங்க, மக்கள் முன்னாடி இருந்தது, அப்புறமா வந்து விஜயகாந்த் இருந்தார், அதெல்லாம் அப்போ டிஜிட்டலைசேஷன் இல்லைங்க தம்பி. நீங்க 2021 இந்த மாதிரி பாத்தீங்களா? நீங்க பேசும்போதே மொழிபெயர்க்குது இந்த டெலிபோன் அந்த மாதிரி வந்தது. அப்போ ஆக மொத்தம் தமிழகத்தில் 70-75% ஓட்டு ஆச்சுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த்ரூஅவுட் தமிழ்நாடு கண்டிப்பாக திமுக அரசு 30 சீட்டுக்கு மேல வாங்காதுங்க. பல மந்திரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள். பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எரிச்சல், விரோதம் திமுக மீது இருப்பது, எல்லா டாப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் டிஃபீட் ஆயிட்டே வருவாங்க. நீங்க என்னதான் நீங்க 20,000 கொடுங்க, 10,000 கொடுங்க, கூப்பன் கொடுங்க, என்ன வேணா கொடுங்க, நீங்க பொதுமக்கள் ஏற்க மாட்டார்கள். காரணம் என்ன என்று கேட்டால் தம்பி, நான் ஒண்ணு சொல்றேன். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விதவைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் கொலை செய்யப்பட்டவன் இருக்கிறான். ஒவ்வொரு வீட்டிலும் பலாத்காரம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். பாலியல் வன்முறை ஈடுபட்டு அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணது மு.க. ஸ்டாலின் அரசு மீது தான். நான் சொன்னேன், என்னுடைய ஃப்ரெண்டு பெரம்பூர்ல சொன்னா 40 வீடு இருக்கிறான்னு, அவன்கிட்ட சொல்றான் 80 பேர் அந்த தெருவில் விதவைகள் ஆகிட்டார்கள், கணவன் மறந்து இருக்கிறான் இந்த கடந்த 5 வருடத்தில். அதெல்லாம் வைத்து எரியுதுங்க தம்பி. நான் வளர்ந்த தமிழ்நாடாவது இருக்குதான். 75 வயசு ஆச்சு, நான் 50 வருஷம் டெல்லியில இருக்கேன். இந்த தமிழ்நாட்டுக்கு இப்படி கெடுத்து பண்ணாங்க. அவங்க அப்பனே தேவை போல இருக்கு ஸ்டாலினுக்கு அப்பாவே. இவர் ஏங்க இப்படி குடிச்சவர் ஆகிட்டாரு? இப்ப அடுத்த கட்டமா விஜய் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காரு. இங்க வந்து என்ன ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா, தேர்தல் ஆணையம் வந்து விஜய்க்கு எதிராக செயல்படுது, விஜய் ஒரு சில இடங்கள்ல வந்து தடுக்க பாக்குறாங்க, அது வந்து திமுகவோட சப்போர்ட்டோட தான் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து தாவேகா தரப்புல இருந்து வைக்கப்பட்டு இருக்கு. அப்படி தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்த முடியுமா திமுகவால? முடியாது. அந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்தலாம். அதிகாரிகள்லாம் ஊழல் செய்த அதிகாரிகள். நாளைக்கு ஒருவேளை வெஸ்ட் பெங்காலுக்கு இவங்க பொறுப்பேற்ற உடனே 600 அதிகாரிகளை மாத்துறாங்க. இன்னும் தமிழ்நாட்டுல அதிகபட்சம் ஒரு 5 பேர் கூட தம்பி இங்க பண்ண போறாங்க தம்பி. நாளைக்கு பண்ண போறாங்க தம்பி. புது டிஜிபி வர போறாங்க. யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பாருங்க. பிரச்சாரம் சூடு பிடிக்கிட்டு இன்னும் 20 நாள்ல பாருங்க எத்தனை எஸ்பி இப்ப 4 எஸ்பி மாத்திருக்காங்க. இப்ப டிஜிபி மாத்துவாங்க, செக்யூரிட்டி மாத்துவாங்க. எல்லாருமே கைக்கூலிகளா தானே இருக்காங்க, தொங்கு சதைகளாக தானே இருக்காங்க திமுகவுக்கு. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஐஏஎஸ் அதிகாரிகளா இருந்தாலும், ஐயா உங்களுடைய பதவி காலம் குறைஞ்சுதான் இருக்குது. 20 நாளுக்குள்ள உங்களை மாத்த போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த கவர்மெண்ட் வந்தாலும் திருப்பி வந்தாலும் பரவாயில்ல. எவ்ரி ஆபீசர் இஸ் a கரெக்ட் பர்சன் சொல்றாங்களே இப்போ அந்த லிஸ்ட்ல வரப்போகுது. நான் அதை தவிர நான் நெகட்டிவா பாசிட்டிவா சொல்றேனோ இல்லை, என்னுடைய தகவல்கள் எனக்கு கிடைத்தது நான் சொல்றேன். 4ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் வரும்போது சென்னையில நிறைய பேசப்படுறாங்க. அமித்ஷா கையில 150 டாப் லீடர்ஸ் ஆஃப் டிஎம்கே இருக்காங்களா, அவனுக்கு ஃபாரின் சொத்து எவ்வளவு இருக்குங்கிறத ரகசிய உளவுத்துறை கண்டுபிடிச்சு அதை சொல்ல போறாங்க. அதை தவிர இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்தால் விஜயினுடைய பிரச்சார பீரங்கிகள் அவர் வந்து டெலிவிஷன்ல நாளை மறுநாள்ல இருந்து அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க. அந்த மீம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, பிரமாதமா இருக்கு பாருங்க. எல்லாம் தயார் பண்ணி வச்சாச்சு சாங்ஸ். இதெல்லாம் பிரச்சார பீரங்கிகள். அதிமுக திமுக விஜய் மூன்று பாத்தீங்கன்னா அதிமுக டாப்ல இருந்தா அடுத்த விஜய், தேர்ட்ல தான் திமுக போகுது. என்னதான் இருந்தாலும் எத்தனையோ திட்டம் போட்ட நாம் இருவர் நமக்கு இருவர், இந்த நிதி அந்த நிதி, பண்பு நிதி, கருணாநிதி, கருணாநிதி, இன்ப நிதி, எதுவா எந்த நிதியா இருந்தாலும் சரி ஜனங்க வெறுத்துருவாங்க பார்த்துட்டு இருங்க. They don't like that, இல்லையா? ஓகே சார், தொடர்ந்து இங்க வந்து இருக்கக்கூடிய சென்னை தலைநகரை வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வேட்பாளர் பட்டியல் பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட வேட்பாளர் பட்டியல் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கா இங்க தாவேகாவோடதும் அதிமுகவோடைய வேட்பாளர் பட்டியலும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது புதுசா வந்திருக்க இந்த சென்னை அப்படிங்கிற கோட்டை வந்து தாவேகா பக்கமும் இல்ல எடப்பாடி பழனிசாமி பக்கமும் மாறுறதுக்கான வாய்ப்பு இந்த எலெக்ஷன்ல இருக்கா? இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. 16 சீட்டுங்க மொத்தம். டோட்டல் 16ல 9 இந்த 16 தொகுதிகள் இருக்கு. ஆமா, அந்த 10 அடிச்சிருவாரு எடப்பாடி பழனிசாமி, 5 அல்லது 6 இவங்க அடிச்சிருவாங்க. திமுக இருக்கக்கூடிய பெரிய ஜீரோ வரப்போது பாத்துங்க. திமுக பிக் ஜீரோ. தமிழகத்தில் கோட்டை என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூர், சென்னை, நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி ஏரியா, டெல்டா, இந்த 4 தாங்க தமிழ்நாடு டிசைட் பண்ணுதுங்க. இந்த 4ல 3 திமுக தோத்து போடுங்க. ஒண்ணுதான் இருக்கும், அது கை கொடுக்கணும்னு சொன்னா டெல்டாலையும் நிறைய விஜய் போக ஆரம்பிச்சாருன்னா சிச்சுவேஷன் மாறும். அவருடைய மொத்தம் 185 பொதுக்கூட்டங்கள் எல்லாம் ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் பண்ணணும்ட்டு எடை போட்டு வச்சிருக்காங்க. போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு. அவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் ஏற்பாடு பண்ணுவாங்க. இன்னிலேருந்து 23ஆம் தேதி மட்டும் விஜய் அவர்கள் தூங்க போவது கிடையாது. பார்த்துட்டே இருங்க. அவ்வளவு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி நம்ம வந்து பிரித்து கூடாது. திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று பலர் முனைந்து இருப்பதில் எதுவும் முக்கியம். ஏங்க டிஎம்கே அலைஸே அவங்க சொல்றாங்க விட்டுட்டு போலான்னு. அவ்வளவு தூரத்துக்கு வந்துடுச்சு. மதிமுக என்ன சொல்ற, சிரித்து கொண்டே அழுகிறேன், அழுது கொண்டே சிரிக்கிறேன் சொல்றாரு அவர் பாடல், சினிமா பாடல். தொடர்ந்து இப்ப திமுக கட்சிக்குள்ள இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களுடைய இந்த வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு இப்படி விஜய் கூட
போய் சேர்ந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளோட எண்ணம் இருந்தாலும் இந்த திமுக கூட்டணிக்கு ரொம்ப அதிருப்தியில தான் இருக்காங்க. அப்போ களத்துல அவங்க வேலை செய்வாங்களா? விஜய்க்கு எதிராவோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராவோ? பாருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான கேள்வி கேட்டீங்க. நான் சரியான பதில் சொல்றேன். எப்போ ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் உறவு சரியில்லையோ அது தமிழகத்தில் திருநெல்வேலி, எங்கெங்க செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வந்தவாசி அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு பாளையங்கோட்டை, திருநெல்வேலி பக்கம், கன்னியாகுமரி எல்லா யூனிஃபார்மா பிரிஞ்சிடுவாங்க. காங்கிரஸ்காரங்க டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எழுதி வச்சுங்க. அதுல பாதி ஓட்டு தமிழ் வெற்றி கழகத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அண்ணா திமுக போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம் என்ன என்று கேட்டால், டாப்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்தா அந்த பாட்டம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் தம்பி. அந்த ஒரு சினர்ஜி, அந்த ஒரு ஒத்துமை இல்லைங்களே சார். இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப ஒரே கடைசியா சார் 15 நாளா பேசியிருந்தாங்களே சார். எங்க சார் விடுதலை சிறுத்தை கட்சி 8க்கு ஒத்துண்டாங்க? இன்னும் மீசம் முறிக்கினார் திருமாவளவன். என்னாச்சு? இப்ப ஏன் ராஜ்யசபா சாரி லோக்சபா விட்டுட்டு வராரு? அது ஸ்டாலின் சொன்னாரா அவரு? இல்ல ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியா? நான் கேள்விப்பட்டது சொன்னேன்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் அதிர்ச்சியா தான் இருக்காங்க திமுக காரங்க. ஏன் வந்து அந்த ஒரு இது இருக்கு சார். திருமாவளவன் அவரே போட்டியிடணுங்கிறதுக்கான காரணம் என்ன? விஜய் பக்கம் பாப்புறாரு, அப்புறம் திமுக விட்டுருவாரு. தேர்தலுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்க அது மாத்திடுவாரு. பாருங்க, நான் எழுதி வச்சுக்க தம்பி. திருமாவளவன் விஜய் கூட ஆஃப்டர் போலிங் வந்து திருமாவளவன் விஜய் கூட எழுதி வச்சுக்க தம்பி. 2 ஜெயிச்சாருன்னா அதிகங்க திருமாவளவன். 2 ஜெயிச்சாருன்னா அதிகம். தேமுதிக 2 ஜெயிச்சாருன்னா அதிகங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் வெயிட் பண்ணுவே தவிர சிபிஐ எல்லாம் காலி. காங்கிரஸ்ல 5 பேர் ஜெயிச்சாருன்னா அதிகங்க. எல்லாம் சேர்ந்து 50 கீழே வரப்போது பார்த்துட்டே இருங்க. மீதி 160, 170 எல்லாம் விஜயன், எடப்பாடி பழனிசாமி பிச்சுன்னு போடுவாங்க. திமுக என்பது பொதுமக்களிடையே விரோதமாக இருக்கிறது. போதைப் பொருள், பாதழிப்பு, கற்பு அழிப்பு அதெல்லாம் வச்சுதான் ரொம்ப நெகட்டிவா இருக்குங்க. அதுதான் மையப்புள்ளியா வச்சு பிரச்சாரத்தை கொண்டு போற விஜய் அவர்கள். அப்ப இந்த 20 நாள் பண்றாங்களே, சீமானா தானே பண்றாரு, அவரு எடப்பாடியா தானே பண்றாரு, பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. டிஎம்கே என்பது திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் ட்ரக் முன்னேற்ற கழகம் சொல்றாங்களே. சோ தட்ஃபோர் அது மட்டும் போயிடுச்சுங்களே. இப்ப இந்த கடைசி 20 நாள் இருக்குது. தொண்டர்களுக்கு உற்சாகமா என்ன மாதிரியான தாவிக தொண்டர்கள் குறிப்பா உற்சாகமா வேலை செய்யறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க? விஜய் போனாலே உற்சாகம் வந்துருங்க. ஸ்ட்ரீட்ல விஜய் வந்து ஒரு தவறு செய்தாரோ நல்லது செய்து விட்டாரோ தனியா போறாரு. சோலோ அப்ரோச், ஏக்லே சலோன்னு இந்தியில சொல்லுவாங்க. தனியா போறாரு. சீமான் போற மாதிரி போறாங்க. ஆக மொத்தம் விஜயினுடைய பிரதிபலிப்பு என்பது வாக்கு பெட்டியில் தெரியும். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்படும். சீய சக்தி 5 தான் சொல்லிட்டாரு இன்னைக்கு. அதே தான் சொல்லி போறாரு ஊர்ல. அவர் நேற்று கூட பேசிட்டு பாருங்க, செந்தில் பாலாஜி இன்டைரக்டா சொன்னார். ஆக மொத்தம் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து உதயநிதி, செந்தில் பாலாஜி. ஏன்னா செந்தில் பாலாஜி எல்லாத்த விட நான் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சிடுறேன். இன்று காலை எனக்கு வந்த செய்தி பிரகாரம் கூடிய விரைவில் சார்ஜ் ஷீட் போட போறாங்க. ஏப்ரல் 3ஆம் தேதி கரூர் விஷயத்துல. அதுல தமிழக போலீசாருக்கும் சரி, செந்தில் பாலாஜிக்கும் சரி, இன்க்ளூடிங் விஜய் மேலையும் கண்டம் பண்ண போறாங்க. நீ செய்து தவறு. ஆக மொத்தம் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் தன்னுடைய ரிப்போர்ட்டை சரியா வச்சிருக்காங்க. கூடிய விரைவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லி இறுதியா ஒரே இருந்து அதே இது கரூர்ல வந்து மதியழகன் தாவேகா தரப்புல போட்டிடுறாரு. அவர் மேல குற்றம் சொல்றாங்க. ஆனா கரூர்ல செந்தில் பாலாஜி போட்டியிடாம அவர் கோவைக்கு மாற்றப்படுறாரு. அந்த கரூர் சம்பவம் 41 பேருடைய ஆவிகள் அவரை தோக்கடிக்கும். அங்க இது நீங்க தோக்கடிக்க போது பாருங்க கோயம்புத்தூர்லயும். அப்ப மதியழகன் மேல குற்றச்சாட்டுறாரு. நான் வந்து தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி நிக்கிறாரு. அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கா? ஒன்னே ஒண்ணுக்கு தம்பி, 4 முனை போட்டியில யார் வெற்றி யார் தோல்வி கிடையாது. ஏன்னா வெற்றி யார் வந்தாலும் சரி, தோல்வி யார் இருந்தாலும் சரி, 150, 200 வாக்குகள் இருந்து 1000 வாக்குகளுக்குள் தான் இந்த தமிழக தேர்தல் நிர்ணயிக்கப்படும். அவ்வளவு டைட் கண்டெஸ்ட் இருக்க போகுது. ஆக மொத்தம் மதியழகன் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கிறது என்று பலர் சொல்லுகிறார்கள். இன்னமும் சொல்றாங்க நிறைய பேர். அதுக்கு கடைசி நிமிஷத்துல ஏடிஎம்கே தமிழ் வெற்றி கழகத்துடைய ஊழியர்கள் கைகோத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவா விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. POV யூடியூப் சேனல் வழியாக இன்டர்வியூஸ், பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் வியாபாரத்தை கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். For more details, contact 9655 83088.